இருந்துங்க. இவர் யாருனாக்க சிங்கநல்லூர் சட்டமன்றத்தை சேர்ந்தவரு, ஆக சிறந்த களப்போராளி. இந்த கட்டடத்தை அவர் தான் கண்டாரு. குடிக்க காரணம் இன்னைக்கு பிறந்தனால எல்லாரும் இந்த வீடியோ ஜஸ்ட் இந்த ஒரு மீம்ஸில் அந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்கள்ல, ட்விட்டரில் நான் செக் பண்ண வீடியோஸில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னோடய கருத்துக்களை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். மொதல் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம் தமிழர் வந்து மீட்டிங் போட போகிறாங்களே மே 18, அந்த மீட்டிங்க்கு வந்து கொடிக்கம்பத்துக்காக வேலை பார்க்குற ஒரு ஆள். அவருக்கு வந்து பிறந்தநாள்ன்றால பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள் கூடிய விஷயம். அகவை தினம் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அகவை தினம் கொண்டாடுறாங்க. அதுக்கு வந்து கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. அகவை தினத்தை சேர சோழ பாண்டியன் கேக் வெட்டியாக கொண்டாடினாங்க. அதுவும் பிளாக் ஃபாரஸ்ட், அதுனா ஒயிட் ஃபாரஸ்டா, ரெட் வெல்வெட்னு நினைக்கிறேன். ஸோ வெட்டிகிட்டு இருக்காங்க. தமிழர் கூடி பறக்குது, தலை நிமிர்ந்து பறக்குது. சரி, ஓகே, இவங்க தான் தமிழ்னு இருக்காங்க. அதான் தமிழ் பேசுகிற ஒரு வீட்டுக்குள்ளேயே வேற வெளிநாட்டு நாய் தானே வளர்க்குறாங்க. தமிழ் பேசுகிற ராமன் 10 தலை ராவணன், 10 கலைகளில் 10 சிறந்தவன் அப்பெல்லாம் பேசுகிற வீட்டில் தான் கிட்டார் வச்சுருக்காப்புல அவன் பையன். டிங் 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 அடங்க 10 பையன்லாம் ராக் ஸ்டாரை மாறிட்டு இருக்காப்புல. அவர் வந்து இப்போ ஃபோக்கில் வரமாட்டாங்க, ராக் ஸ்டார்க்க போகிறாங்க, வெஸ்டர்ன் கல்ச்சர். நீங்களாம் என்னைக்கா திறந்து போறீங்க? அப்புறம் அவர் நெருப்பில் இருந்து பிறந்த கூட்டம் என்னன்னா, பீச் ஓரத்தில் பெரிய ரெசார்ட் வச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே மக்கள்லாம் கொத்தனால பார்த்துருக்காங்க, சித்தால வச்சு அடிப்படை வசதி கூட இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. படிப்பறிவு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. எஜுகேஷன் ஒரு வேலை ஃபைனான்சியல் பொட்டன்ஷியல் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இவங்க கோடிகளில் பறந்துகிட்டு இருக்காங்க. அப்பா மகனுக்கு கருத்து சொல்ற இடத்துல உட்காந்துருக்க இடத்துல ஒரு மீட்டிங்கை கூட்டி அத்தனை லட்சம் மக்கள் முன்னாடி உட்காந்துட்டு, நீ சரியில்லை ஒழுங்காரு. இது வீட்டுக்குள்ள சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்கல்ல, தம்பி சரியில்லை தம்பி சரி பண்ணிக்கூடா. அது எதுக்கு இத்தனை பேர் ஊரை கூட்டி உட்காந்துட்டு உங்க குடும்ப பஞ்சாயத்தை பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. இதையும் கேட்டுட்டு கத்திட்டு இருக்காங்க. அந்த மக்கள்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், அது ரொம்ப பான்லேயே ஊற வச்சுட்டானுங்க. நம்ம இப்படி நம்ம அப்படின்னு கருத்தூசி மாதிரி போட்டு பரப்பி விட்டாங்க. அவங்க கொஞ்சம் வெக்ஸாகி வெளியே வரணும். எக்ஸாம்பிளுக்கு நீ என்னன்னால நடந்த ஒரு காமெடி கதை. ஒருத்தன் முதல் நாங்கள் ஆண்ட பரம்பரை உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஆமாங்க எல்லாம் தப்பு, எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லி வந்தான்ல. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்தால் தான் இவங்க எல்லாம் புரியும். அப்படி நடக்கிற எல்லாருக்குமே நடக்கும். தனக்காக தான் புரிஞ்சுக்கணும், சுய அறிவுன்னு ஒன்று இருக்கணும். யோசிக்க மாட்டாங்க. நாங்கள் தீச்சட்டிக்குள்ளேருந்து தான் பிறந்தோம். திரும்பியும் சொல்கிறேன், அவர் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கீங்க பாரு. ஏதாவது ஒரு மனிதன் ஆத்தா வயிற்றுக்குள்ளேருந்து பிறப்பாங்களா, சட்டிக்குள்ளேருந்து பிறப்பாங்களா? இது நம்மளுடைய புராணம் அப்படின்னு சொல்லி தைரியமாக பேசுகிறாரு. கிட்டத்தட்ட அவர் டாக்டர். சிம்பிளாக நான் கேட்குறேன், பேசிக்காக நான் கேட்குறேன், அது யாராச்சும் நெருப்புக்குள்ளேருந்து ஒரு குழந்தை வர முடியுமா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். நெருப்புக்குள்ளேருந்து ஒரு குழந்தை ஒரு புராணத்தில் சொல்கிறாங்கன்னா, புராணம்னா உருட்டு டான்ஸுன்னு சொல்கிறாங்கன்னா, அதில் ஒரு மறைபொருள் இருக்கும். அந்த மறைபொருள் எடுத்து சொன்னால் கூட பரவாயில்ல. நம்மளாம் நெருப்பிலிருந்து வந்தவர்கள், நம்மளுக்கு தான் புராணம் இருக்குது. இந்தியாவில் ஒரே ஒரு ஆளுக்கு தான் புராணம் இருக்குன்னு அங்கிட்ட ஒருத்தர் இப்படி போட்டிருப்பார்ல, அவர் ஒரு புராணத்தை சொல்கிறாப்புல. பரசுராமனையும் சத்திரியர்களையும் வச்சு ஒரு புராணம் சொல்கிறாப்புல. அது ஐயோ கான்ட்ரவர்சியாக இருக்கும். அதனால அதை கட் பண்ணிக்கிட்டேன். அது நீங்கள் உங்களுக்கு தெரியும், புராணத்தை அவர் இப்படி என்ன சொன்னாருன்றது உங்களுக்கு தெரியும். பரசுராமன் வேற சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இது ஒன்றா. அடுத்து ஒன்று வருங்க. ஒரு கட்சி மாநாடு ஒன்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடக்குது. நம்ம பசங்க யாருமே படிக்கிறதே இல்லை, நம்ம எல்லாம் வேஸ்டா போயிட்டோம், எல்லாருமே கேஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் சொல்றாரு. அப்பா அந்த பசங்களை அவ்வளவு நாள் அப்படி வச்சிருந்தது யாரு? அவங்கதான். அதே மேடையில இன்னொன்னு நம்ம எப்படிப்பட்ட ஜாதி தெரியுமான்னு பேசுறாரு. இப்ப யாரும் அவங்க கன்ஃபியூஸ் பண்றாங்க? எதுக்கு பசங்களை கன்ஃபியூஸ் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரே சொல்றாரு, நம்ம இந்த ஜாதியில இருந்து வரோம்னு, இந்த ஜாதி நமக்கு இவ்வளவு பெருமை இருக்குன்னு சொல்றாரு. அதையும் சொல்றாங்க, நீங்க நல்லா படிங்க, வேலை உண்டு, நீங்க உண்டுன்னு இருங்கன்னு சொல்றாங்க. எதுக்காக இந்த கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றாங்க? அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்றத நம்ம எல்லாருமே பாக்குறோம். இந்த அக்கா வீடியோ தான் நான் பார்த்தேன். இவங்க வந்து இந்த நீயா நாளில் வந்து பேசியிருந்தாங்க. இப்படி இடஒதுக்கீடு எல்லாமே இருந்து இத்தனை வருஷம் 36 ஆண்டுகளாக படிக்காம நம்ம பின்தங்கி இருக்கோம்னா, எல்லாமே இருந்து பின்தங்கி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இவங்கெல்லாம் இப்படி ஆக்கி வச்சது நீங்க தானே அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசியிருக்காங்க. இப்படிலாம் பேசி நான் ரொம்ப நாளாக பார்க்கல. இப்போதான் வருது. விலகு. இந்த அவைக்கனிங் வரும்போது தான் இவங்க எல்லாம் போரை உருவாக்குவானுங்க, கலவரத்தை உருவாக்கணுங்க, பிரச்சனை உருவாக்கணுங்க. உலக நாடுகளில் எந்த நாட்டிலலாம் திடீர்னு மிகப்பெரிய ஒரு போரோ கலவரம் வருதோ அந்த டைமிங்கில் மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். இவங்கெல்லாம் திருட்டு போயில நம்மளை வச்சு திருடுறாங்க, நம்மளை சுரண்டி திங்கிறாங்க, நம்மளை சாவடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யாரா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அங்கே போர் உருவாகும். இதான் நடந்துட்டு இருக்கு உலக நாடுல. கரெக்டாக ஒரு கிரகநிலையில் ஒரு மனிதன் எவ்வளோ நாள் தான் ஏமாற்ற முடியும்? ஒரு கட்டத்து மேலே அவைக்கனி ஆவான்ல, அப்போ போர்னு ஆரம்பிச்சு எல்லாரையும் போர் பக்கம் திருப்பி விட்டு முடிச்சு விட்டுருது. எவ்வளோ அவைக்கனி ஆறா அவனை முடிச்சு விட்டுருது. இப்படி தான் 12 காலமாக அடிமைப்படுத்தி அவைக்கனி ஆகிற கும்பலெல்லாம் முடிச்சு டம்மி பீஸுகளை மட்டும்தான் வாழ வச்சுட்டு இருக்கானுங்க. மனிதர்களை வெறும் அடிமைகளை மட்டுமே தரம் பிரித்து வச்சிருக்கானுங்க.
எந்த மனிதனுக்கு வீரம் இருக்குது இப்போலாம்? வாயில தான் வீரம் இருக்குது, செயல்பாட்டில் வீரம் இருக்காது. ஏதாச்சும் அவனுக்கு ஈக்குவலாக இருக்கவன்ட்ட சண்டை போடுவான், அவனுக்கு கீழே இருக்கவன்ட்ட சண்டை போடுவான், அவனுக்கு மேலே இருக்கவன் பெரிய பதவியில் இருக்கவன்ட்டுலாம் கேட்டு போயிடுவானுங்க. அதான் அப்படி உன்னை டீம் பண்ணி எவன்லாம் வீரியமாக இருந்தானோ அவனெல்லாம் போருன்ற பேரில் போட்டு தள்ளினாங்க. போட்டு தள்ளி கடைசி இப்போ டம்மி பீஸுக்கு மட்டும் தான் சுற்றிட்டு இருக்கு. இன்னும் ஒரு போர் இருக்குது, 3ஆம் உலக போர். அதோட முடிக்கலாம்னு பிளான் பண்ணுறாங்க. அது முடியாது. அந்த 3ஆம் உலக போருக்கு அடுத்து ஒரு போர் வரும். இன்னைக்கு இருக்கு, உன் டப்பா டான்ஸ் ஆடுறது அன்னைக்கு இருக்கு. ஓகே, இன்னொரு வீடியோ கிளிப். புது அனில் குஞ்சன்ஸ் இவங்க. அதுக்கு மேலே இவங்க பார்த்தீங்களா, இவர் இன்னும் என்ன தலைவரே ஆகலை, ஒன்றும் ஆகலை. இவர் வந்து இதோ சொல்லவே வரல, அதுக்குள்ளேயும் பின்னாடி கத்துறாங்க. இல்லை எனக்கு புரியல, இது பேர் என்ன, எங்கள் படைபலம்னு காட்டுறீங்களா? இப்படி கத்துனவங்களாம் என்ன ஆனாங்க தெரியுமா? தியேட்டருக்குள்ளே கத்துனவங்களாம் எவனுமே ஜெயிக்க முடியாது. இனிமே எல்லா மக்களும் முட்டாள் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்க. இந்த சிஸ்டத்தை வச்சு எவ்வளோதான் ஏமாத்தினாலும் ரியல் லைஃப்னு ஒன்று இருக்குது. அந்த ரியல் லைஃப்பில் கண்டிப்பாக நீ மாட்டிப்ப. இதெல்லாம் நம்பி போகாதீங்க. இப்படி இருக்கீங்க. அப்புறம் அந்த திரும்ப இருக்கார்ல, அவங்க கொடியை வந்து ஒருத்தன் ஸ்பைக் மாதிரி வச்சுக்கிட்டு அவனை பார்த்தா மண்டையில் போட்டு, என்னடா மண்டை இது பிள்ளை மாதிரியா இருக்க, ஏன்டா அப்படி இருக்க அப்படின்லாம் கேட்கணும். விளாட்றாப்புல சிங் 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 ஸ்வைங் ஸ்வைங் விளாட்றாப்புல. அதெல்லாம் ஆதரிக்கிறாங்க. முகம் ஃபுல்லாக தான் கட்சியோட கொடியை பூசிக்கிறது, ட்ரெஸ்ஸு போடாமல் அப்படி சுற்றிட்டு பெயிண்ட் அடிச்சு, இந்த கணத்தில் ஒரு பெயிண்ட்டு, இந்த கணத்தில் ஒரு பெயிண்ட்டு, இதெல்லாம் ஆதரிக்கிறாங்க. நம்ம எனக்கு பின்னாடி பார்த்தியா இவ்வளோ அடிமைகள் இருக்குது அப்படின்னு காட்டிக்கிறாங்க. இவ்வளோ முட்டாள்களை நான் உருவாக்கி வச்சுருக்கேன். முட்டாள்களை ஆள முடியும், அதுக்காகத்தான் இவங்கெல்லாம் தலைவர்களாக இருக்காங்க. இவங்க மட்டும் சொல்லலை, எல்லாருமே தலைவனாக இருக்கவங்க எல்லாருமே உங்களை விட கொஞ்சம் அறிவு அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்களை எல்லாரையும் முட்டாளாக்கி வச்சுருக்காங்க, அதனால அவங்க தலைவனாக இருக்காங்க. நீங்கள் புத்திசாலி ஆகிட்டீங்கன்னா அவங்க முட்டாளாக உங்கள் கண்ணுக்கு தெரிவாங்க, எங்க கண்ணுக்கு தெரியுறாங்களா? அந்த மாதிரி மாற்றம் வந்து நம்ம கிட்ட தான் வரணும். இன்னொருத்தவங்க வருவாங்க, ஆத்மா வந்து காப்பாத்தும், சாமி வந்து காப்பாத்தும் நீங்க நினைக்க கூடாது. இந்த பெண்மணியை பார்த்துருப்பீங்க, அற்புதமான ஒரு அறிவுள்ள ஒரு பெண்மணி. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஏன்டா அவன் வந்து உனக்கு காப்பாற்றணும், இவன் வந்து காப்பாற்றணும், இவன் ரீபிருத் ஆகணும், அவன் ரீபிருத் ஆகணும், கல்கி அவதாரம் எடுக்கணும். எதுக்கு எல்லாம் அவதாரம் எடுக்கணும்? உனக்கு கை கால் இல்லையா, உனக்கு மூளை இல்லையா, உனக்கு நீ தான் கடவுளாக முடியுன்றதை மட்டும் சொல்லவே மாட்டானுங்க. அவர் வருவார், மகதி வருவார், ஜீசஸ் வருவார், கல்கி வரும், அது வரும், இது வரும், எல்லாம் வரும்னு சொல்லி உன்னை உட்கார வச்சுட்டு முடிச்சு விடுறது. அதெல்லாம் உனக்குள்ள இருந்தா வருன்றது சொல்லவே மாட்டாங்க. ஒரு தலைவன் எங்கிருந்து உருவாகுவான்? மக்களிடமிருந்து தானே உருவாகுவான். வானத்துல இருந்தா தலைவன் வருவான். இந்த அடிப்படை புரிதலே இல்லாம இன்ன வரைக்கும் மக்கள் நம்ப வச்சு, இது ஒரு நம்பிக்கையா வச்சு நீ கடைசி வரைக்கும் வருவான் நம்பி செத்து போயிடுவார். இந்த போர் கூட கல்கியும் வார் வந்துருச்சு. இந்த 3ஆம் உலக போர்ல இருந்து கல்கி வந்துடும். கல்கி உங்களுக்குள்ளதான் இருக்கு. அதாவது நான் சொல்ற இந்த கேரக்டரைசேஷன், அதாவது மக்களை காப்பாற்ற வர ஒரு தலைவன் உனக்குள்ளதான் இருக்கு. நீயா கூட இருக்கலாம், பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல நீயா கூட இருக்கலாம். நீ தான், அதான் என்னோட கோட் என்ன, அந்த பாட்டில் ஒரு வரி, அது யார் என்ற முடிவு இங்கு யாரோடும் இல்லை, அது நீ என்று நினைத்தால் நீ இறைவனின் பிள்ளை. அதாவது நீ தான் அந்த இறைவனோட பிள்ளை. ஜீசஸ் சொல்லுவார்ல என்னோட தந்தைன்னு, அந்த பிள்ளையை நீ தான் இருப்ப. ஜீசஸ் ஒரு பிள்ளைனா அப்போ நீயும் ஒரு பிள்ளையா வர முடியும். ஜீசஸும் ஒரு வயிற்றுல தானே பிறந்தாரு, அதே மாதிரி நீயும் வயிற்றுல தான் பிறந்திருக்க, வானத்துலேருந்து நீ வரல. ஸோ உனக்குள்ளதான் கடவுள் வருவான், நீ தான் கடவுளாக முடியும். இதை சொல்லித்தர மாட்டாங்க ஒருத்தனும். இந்த அக்கா முடிச்சுட்டு அடுத்த ஒரு அக்காவுக்கு போனால் அந்த ஃபோக்கு இதை பற்றி பேசினாங்கல்ல, என்னை வந்து ஃபேமஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமான்னு சொல்லி இந்த அக்கா பேசிட்டு இங்கிட்ட ஒரு முகத்தை காட்டுறாங்க, இன்டர்வியூவில் இருக்க வீடியோ எடுத்து காட்டுறாங்க. ஆமாம், 6 மாதத்துக்கு முன்னாடி நான் தான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டாகிராம்காரங்க வந்து கேட்டாங்க உங்கள் வீடியோ நான் போட்டு எங்கள் வீடியோ போடுங்கன்னு சொல்லி இவங்க தான் ப்ரொமோட் பண்ணி ஃபேமஸ் ஆக்கியிருக்காங்க. தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணி, அதாவது ஒரு தலைவன் இருப்பான், அந்த தலைவன் வந்து காசு கொடுத்து எனக்கு போஸ்ட் இந்த மாதிரி அடிக்க சொல்லி தன்னைத்தானே ஒரு தலைவனாக ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க, அதாவது புசி ஆனந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இல்லை, இதுதான் இந்த அக்காவும் பண்ணியிருக்கு. இது வந்து வைரலாகி இதையும் பார்த்து மக்கள் சுயமாக இந்த அக்கா நல்லா ஆடுறாங்களே அப்படின்னு. எனக்கு தெரியாது. கும்மி டான்ஸ் எத்தனை பேருக்கு சார் தெரியும்? சாரி இல்ல, நான் வந்து என் அக்கௌண்ட்ல ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியே நான் போட்டிருந்தேன், என்னையே அறியாம, எனக்கே தெரியாம. அதைய வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி காரங்க வந்து அந்த வீடியோ கேட்டாங்க என்கிட்ட, வந்து பண்ணி தரோம் அப்படின்னாங்க. சரிங்க. பட் உண்மையாலுமே நல்ல ரீச்சுங்க அந்த வீடியோக்கு. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். இந்த அப்படி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் முறுக்கு புழிஞ்சாங்கல்ல, அந்த முறுக்கு புழிஞ்ச அக்கா பார்த்துட்டு ஃபேமஸ் ஆக்கினீங்கல்ல, அந்த மாதிரி அது பாட்டுக்கு 7 அந்த ஐடிக்கு நல்லா தான் இருக்குது. அந்த பிள்ளை 7 கிடந்துச்சு, இந்த இப்படி முறுக்கு புழிஞ்சு காத்துல அது ஃபேமஸ் ஆக்கிவிட்டாங்க. ஒரு பிள்ளை பலூன் அமுக்குச்சு, அதையும் ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. என்னங்கடா எடுத்தா போட்டு அமுக்குனா ஃபேமஸ் ஆக்கிடுறீங்க. இவங்க ஆக்களை ஆக்குறாங்க.
முட்டா பயிலுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க யோசிச்சு பார்த்துக்க. இந்த முட்டா பயிலை கொடுத்து கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு யோசிக்கும் போது பதட்டமா இருக்கு. ஏங்க விஜய்க்கு ஒரு கூட்டம் வருதே பாத்தீங்களா? ஏங்க நான் தான் சொல்றேங்க, டிடிஎஃப் வாசனுக்கு வருங்க, ஜிபி முத்துக்கு வருங்க. டிடிஎஃப் வாசன் தேர்தல் நின்றா ஜெயிப்பாரான்னு தெரியாது. அப்ப விஜய் ஆனா எப்படி சொல்றீங்க? விஜய் ஜெயிப்பார் எப்படி சொல்றீங்க? இந்த வண்டிக்கு பின்னாடி ஓடுறானேங்க. வண்டிக்கு இப்படி ஓடுறதுக்கு ஓட்டு இருக்கா முதல்ல? இதுலயும் நம்ம மாதிரி பசங்க இருப்பாங்கல்ல, ஃபீல்டில் போய் கேட்குறவங்க, ரேஷன் கடையில் வந்து இந்த மாதிரி அநியாயத்தை தட்டி கேட்குறாப்புல. இந்த பையன் தட்டி கேட்குற மாதிரி பார்க்கறதுக்கு நம்மள மாதிரி இருக்காப்புல பையன், ஏன்னா கருப்பாக இருக்காப்புல அவ்வளோ. ஸோ தட்டி கேட்குறாரு, வரவேற்கக்கூடிய விஷயம். ரேஷன் கடை அரிசி அது திருடி திங்கிறீங்க அப்படிலாம் கேட்குறது கொஞ்சம் யோசிச்சு பாரு. வாழவே வழி இல்லாமல் ஆக்கி வச்சுட்டாங்க. ரேஷன் கடையை மட்டுமே நம்பி வாழ்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. அங்கே கை வச்சு திருடி திங்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் யாருன்னு யோசிச்சுப்பார். இவங்கெல்லாம் மனுஷங்களான்னு யோசிச்சுப்பார். இவங்கெல்லாம் யாருக்கோ ஒரு அப்பனா இருப்பான், யாருக்கோ மகனா இருப்பான், யாருக்கோ தம்பியா இருக்கதான்னு செய்வாங்க. அந்த பையன் வந்து தட்டி கேட்குறான். இந்த பையனை என்ன பண்ண போறான் ஏதோ தெரியல. இப்படி தட்டி கேட்குறவனப்பெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் இருப்பீங்க. சிபி முத்து இந்த கோமாளி அதுக்கு மேல இது ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளு. இந்த ஆளை கொண்டு வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணி அநியாயத்தை தட்டி கேட்கும் ஒரு புரட்சி தலைவராக உருவாக்குறாங்க. அது ஒரு கோமாளியை கதாநாயகனா மாத்துறாங்க. அடுத்து ஏதாச்சும் படத்தில் வாய்ப்பு கிடைக்கும், பார்த்துட்டே இருங்க. அடுத்து உங்கள் தலைவர் இந்த மிளகா இருப்பாங்க, இவன் தான் உங்களுக்கான தலைவன் காட்டுவாங்க. ஏன் அரசியலில் கூட நிப்பாட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நிப்பாட்டி சமூக நீதி நிலைநாட்ட வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு இடம் பிரச்சனை, ஒரு தெருவே காணா, கிணத்த காண காமெடி. அது வடிவேலு, ஜிபி முத்து, ரெண்டுமே முத்து முருகன் பேர் ரெண்டுமே. ஒரு கோயிலில் வந்து இடத்து பஞ்சாயத்தப்போ சண்டை போட்டிருக்காங்க. ரெண்டு மக்களும் அப்படியே வார் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. கடைசி 2 பேரும் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 நாள் நியூஸை பார்த்துட்டு ஐயோ இப்படி நடந்துருச்சு, அநியாயம் நடந்துச்சு பதறிட்டு இருந்த நாம தான் பைத்தியக்காரங்க. எல்லாமே ஸ்கிரிப்ட்ன்றது தெரியாத கோமாளிகள் நாம தான். இன்னும் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனல் மெம்பர்ஸை ஆட் ஆகணும்னு நினைக்கிறேன், ஜாயின்ற பட்டனை போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் ஷேர்லாம் பண்ணா எஸ்எம் சிம்பிள் தட்டி விடுங்க. சேனல் முதல் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போடு. அப்போ தான் அடுத்தடுத்து சேனல்ஸில் வீடியோஸ் வரும். எங்கேயோ கருமாந்திரம் பிடிச்ச சேனலை பார்க்குறதுக்கு இந்த சேனல் உனக்கு ஏதோ ஒரு வகையில் பயனாக தான் இருக்கும். சொன்னதை கேளுங்கப்பா. நல்ல விஷயம் சொல்றதுக்கு தான்ப்பா யாரும் கிடைக்க மாட்டேங்குது. வருத்தமா இருந்தாலும் வருத்தமா தாண்டா இருக்கு. என்ன பேசுறேன்னு தெரியாம. Who is this guy?